ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சொர்க்கவாசலுக்கு தான் போகிறத பார்க்க போகிறோம். அந்த படி எப்படி கண்டுபிடிச்சி எப்படி போக போகிறோன்னு தெரியல. அது நான் உங்கள் வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி போகிறோம், படிக்கட்டை கண்டுபிடிச்சி நம்ம இன்றைக்கி போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓஹோ, மல்லாக்கப்படுத்து வெள்ளத்தை பார்க்குறது எவ்வளோ சுகமாக இருக்குது. அப்படியே அப்புறம் தூங்கிடலாம் போல இருக்குது. நான் மட்டும் ரொம்ப நேரம் பண்ணிட்டுக்கிறேன். நீ படுத்துட்டே இருக்கிற காலையிலேருந்து எங்கிட்ட. நான் இப்போ போய் சாப்பாடு வாங்க போகிறேன். நல்லா சாப்பிட்டு அப்புறம் நல்லா தூங்க போகிறேன். சரி, உங்களெல்லாம் பேசிட்டு எனக்கு ஆகாது. நான் போய் சாப்பாடு வாங்க போகிறேன்டா ஃப்ராங்க்லின். அந்த சாப்பாடு சாப்பிட்டு இந்த பீச்சிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக வருவேன். காரில் போகலாமா? சரி வேண்டாம், கார்லாம் போனால் ஃப்ராங்க்லின் மண்டையிலே போடுவான். சரி அதனால் நம்ம ஒத்த வீடு சைக்கிளில் போயிடுவோம். இது நம்மளுக்கு மட்டும் ஓட்ட தெரிய சைக்கிள். ஏய் சூப்பரான சைக்கிள். அச்சோ, அந்த சைக்கிள் ஓட்டும்போது நம்ம வயிறு கொஞ்சம் மேலே போயிருக்கு, அதனால் முட்டிகிட்டே இருக்குது. சரி அழுத்துறேன்டா. எவனோ முன்னாடி வந்துடாதீங்க. பிரேக் இல்லை சொல்லிட்டேன். இங்கே நின்றுவோம். என்னடா மணலில் வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கானுங்க. நம்ம இருக்கும் போது வீடா அடிச்சு ஒரு நொறுக்குண்டா. இந்த சின்ன இருக்கும் போது எந்த கோட்டையும் இருக்கக்கூடாது. அடிச்சு விட்டாச்சு, எப்படி நல்லா நொறுக்கியாச்சு. சரி நம்ம சைக்கிள் அப்படியே போவோம். சூப்பரு, நான் வண்டி இப்படி தான் ஓட்டுவேன். ஸ்டாண்டா என்னதுடா அது? ஒரு சின்ன பையனை தெரியாம விழிச்சிட்டேனாடா. அங்கங்க அங்க ஒரு பையன் ஸ்பாட் அவுட்டு. அங்க போனோம்னா நம்மளே பிடிச்சி போட்டுருவாங்களேடா. என்ன நம்ம போயிடுவோம். என்னடா சின்ன அப்படியே இருப்போம், எங்கேயோ போயிட்டான், ஆளை காணோம். சரி எங்கே போனோன்னு தெரியல. சரி போய் பார்ப்போம். அப்படியே பீச் பக்கத்தில் தான் போயிருப்பான். இப்போ எங்கேயோ வாங்கி சாப்பிட்றேன்ட்டு இருந்தான். அங்கே தான் சாப்பிட போயிருப்பான்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். சின்சானே அவன் மேலே அவன் நம்பி அவங்க அம்மா எங்கிட்ட விட்டு போயிருக்காங்க. ஒத்த வீல் சைக்கிள் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் போல இருக்குது. சரி நம்ம போய் அவனை இன்றைக்கி பிடிச்சிட்டு வந்து மண்டையிலே 2 போட்டு அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டுருவோம். அவங்க அம்மா நம்மளே நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்போ இன்னொன்றுன்னு தெரியல. சரி அப்படியே போவோம். இங்கே பீச்சு சாயங்காலம் மாதிரி சின்ன அவனை காணோம். இதில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், அவனை காணும் தான் சொல்கிறாங்க. சரி இருங்க, பீச் பக்கத்தில் யாருக்கிட்டே அதை போய் கேட்டு பார்ப்போம். இருங்க, இந்த அக்காட்ட கேட்போம். அக்கா, இங்கே ஒரு சின்ன பையன் ரெட் கலர் சட்டை போட்டு பனியன் போட்டிருப்பாரு, பார்த்தீங்களா? என்ன காலையிலேயே போயிட்டானா? அப்புறம் எப்படி இவன் இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்கான்னு தெரியல. இருங்க போய் பார்ப்போம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருக்கானான்னு தெரியல. இன்றைக்கி அவனை கண்டுபிடிச்சி அவன் வீட்டில் போய் விட்டா தான் ஆகும். இங்கே அப்படியே போயிட்டே இருப்போம். இங்கே தான் அவன் மசா வீடு இருக்குது. ஏய் யாரா சின்சான் மாதிரி தெரியுது? ஆமாம் சின்சானே உனக்கு என்னடா ஆச்சு? ஏய் சின்சானே எந்திரா, என்னடா ஆச்சு உனக்கு? அப்படியே சின்சானே பேசுகிறா, பேசிகிட்டே இருப்பியாடா, பேசுகிறா சின்சானே. நான் எப்பட்றா அவங்க அம்மாட்ட சொல்கிறது? அவங்க அம்மாட்ட சொன்னால் என்னையும் அடித்தே கொண்டுருவாங்கடா. வாடா சின்சானே போகலாம், வாடா. ஏய் சின்சானே எந்திரா, என்னடா ஆச்சு? யாரா அவனை பண்ணா அப்படி? யார் சின்சானே யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பண்ணால் மட்டும் கையில் கிடச்சான், அவ்வளோதான் அவன். சின்சானே ஏன்டா சின்சானே விட்டுட்டு போயிட்டேன்? சின்சானே வாடா. பையா, நான் தான் பையா தெரியாம இடிச்சிட்டேன் பையா. சாரி பையா. நீ தானாடா அவன்? ஆட்ரா வாங்கிக்கடா. நானே சின்சான் காலையில் காணன்னு தேடிட்டு இருந்தேன்டா. ஏன்டா அப்படி பண்ண? பையா சாரி பையா, தெரியாம பண்ணிட்டேன் பையா. மன்னிச்சு விடுங்க. மன்னிச்சிருக்கேன் பையா. போடாடே, நீ இடிச்சு விட்டு போயிட்ட. யாரா அவங்க அம்மாட்ட திட்டு வாங்குறது? சரி, இங்கே மேலே ஏதோ சித்தர் இருக்காருன்னு மைக்கேல் சொன்னான். சரி அங்கே போய் பார்ப்போம். இங்கே ஒரு சித்தர் இருக்கார். இங்கே லைட்டெல்லாம் எரியுது. அங்கே ஒரு சித்தர் இருக்கார். யாரா அவர்? ஹலோ சார் சாமி, இங்கே பாருங்க சாமி. குழந்தாய், நீ பயப்படாத. நீ எதுக்கு வந்திருக்குன்னு தெரியும்.
சான்னு ஒருத்தனை தூக்கறதுக்கு போல சின்சான்னு தூக்கிட்டாங்க ஒருத்தனை. அதனால நீ என்ன பண்ணுறனா, அதோ அங்கே தெரியுது பாரு ஒரு சொர்க்க வாசல். அந்த வாசலில் நீ ஏறி உன் சின்சானை நீ போய் காப்பாற்றிக்கடா. அங்கே போனீன்னா தான் நீ உன் சின்சானை காப்பாற்ற முடியும். சரிங்க சாமி, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் சின்சானை காப்பாற்றிடுவேன். அந்த சொர்க்க வாசல் கிட்ட தானே நான் போகணும். இப்போ போகிறேன் பாருங்க. எப்படியே போய் சின்சானை நம்ம காப்பாற்றியே ஆகணும். அதுக்காக நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம பில்டிங் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் எப்படி பில்டிங் மேலே ஏறி நம்ம அப்படியே சொர்க்கவாசல் மேலே சொர்க்கத்துக்கு போயிடலாம். போனால் தான் சின்சானை காப்பாற்ற முடியும். அதனால் நம்ம போயே ஆகணும். மேலே வந்துட்டோம். யார்ரா அவன்? என் பேர் ஓமன். நீங்கள் நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்க் இருக்குது. அந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் சொர்க்கத்தை அடைய முடியும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு நல்லவங்களையும் கெட்டவங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், கெட்டவங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் எப்படியோ தப்பிச்சு போய் என்னடா இப்படியெல்லாம் ட்விஸ்ட் வைக்கிறீங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நம்ம ஃபஸ்ட்டு இதில் நடந்தால் போகணுமாம்மா. போனால் அங்கே ஏதோ வெஹிக்கிள் கிடைக்குன்னு சொன்னாங்க. சரி, இருக்கு போய் பார்ப்போம். அதில் அப்படியே ஏறி போவோம். எப்படியே போனால் தான் சின்சானை காப்பாற்ற முடியும். ஏறுறா நிற்காதையா, ஏறி நீ சின்சானை காப்பாற்றணும். இல்லைன்னா சின்சான் அப்புறம் அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்க முடியாது. என்னடா இது வழியவே காணோம். நம்ம இப்படி இங்கே இந்த வழியை தான் வந்திருப்போம். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டோம். இங்கே ஒரு படிக்கட்டு இருக்கு, அதில் வழியே ஏறி போயிடலாம். அப்படியே இன்றைக்கி மேலே இங்கே வெஹிக்கிள் இருக்குன்னாங்க. இங்கேயும் இல்லாத அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இங்கே போய் பார்ப்போம். ஃபஸ்ட் டாஸ்க் நம்ம படிக்கட்டில் தான் ஏறணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் வேகமாக ஏறுறோம். சின்சானை காப்பாற்றணும். வெஹிக்கிள் கிடச்சிதுன்னா பரவாயில்ல. இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குன்ட்டு. இங்கே வந்துட்டான் டாஸ்க் மேன், அதாவது ஓமேன். என் பேர் ஓமேன். நீங்கள் ஒரு டாஸ்க்கை முடிச்சிட்டீங்க. அடுத்த டாஸ்கில் உங்களுக்கு ஒரு வெஹிக்கிள் கிடைக்கும். இந்த வெஹிக்கிளில் நீங்கள் ஏறி மேலே போகலாம். சூப்பராக இருக்கும் அந்த வெஹிக்கிள். என்னமோ சூப்பராலாம் இருக்குங்கிறான் அந்த ஓமண்டையன். போய் பார்ப்போம் என்ன வெஹிக்கிள் கிடைக்குதுன்ட்டு. அச்சடே, ஒத்தக்கால் சைக்கிளு, இதிலே போடுறா படிக்கட்டு ஏறுறது. இதுதான் சூப்பர் வண்டின்னு சொன்னியாடா ஓமேன். என்னடா டேய். சரி, இது மேலே ஏறி உட்காந்து எப்படியோ ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓரளவுக்காவது ஏறுதான்ட்டு. இது என்னமோ ஏறவே மாட்டேங்குது. இது என்னமோ காயிலங்கடையிலேருந்து சைக்கிள் தூக்கிட்டு வந்துட்டானுங்க போல். காலெல்லாம் வலிக்குது அழுத்தி. சரிவாக இருக்கனால கீழே தள்ளுது. எப்படி நம்ம இவ்வளோ படிக்கட்டு ஏற போகிறோன்னு தெரியல. இருங்க, அப்படியே மெதுவாக போயிட்டே இருக்கிறேன். ஏற முடியுமான்னு கூட தெரியல. மெதுவாக ஏறுறா. நான் ஸ்ட்ரென்த்தை கொடுத்தா ஏறுறேன். அப்படியே மெதுவாக ஏறிட்ட பரவாயில்ல. ஏறுறா. அப்படியே ஏறிட்டே இருப்போம் நம்ம. டே பிரேக் பிடிக்க மாட்டேங்கிறா. அச்சோ, கீழே விழுந்துச்சு. நம்மகிட்ட பேராசூட் இருக்கு, ஆன் பண்ணுறா. டே என்னடா பேராசூட்டு ஒர்க் ஆகலடா. அவ்வளோதான்டா, சோலி முடிஞ்சிடா. சரி, அப்படியே நம்ம திரும்பி அப்படியே மெதுவாக அப்படியே வந்துட்டேன் சைக்கிள் எடுத்துகிட்டு. அதான் பாதி தூரம் வந்தாச்சு. அப்படியே மேலே ஏறுவோம். இங்கே ஒரு ஓமேன் இருக்கிறான், டாஸ்க் மேன். இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. நான் தான் ஓமேன். நீங்கள் 2 டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்த டாஸ்கில் உங்களுக்கு ஒரு ஸ்கூட்டர் கிடைக்கும். அந்த ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் மேலே போய் ஜெயிக்கலாம். போங்க, இந்த டாஸ்க் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த படிக்கட்டில் நடந்து போய் தான் அந்த வெஹிக்கிள் எடுக்க முடியும். அதனால் நீங்கள் வேகமாக போங்க. சேர்றா அமைதியாடுறா டே. சரி, இங்கேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ தூரமாக இருக்குது. ஆனால் நம்ம ஸ்கோப்பில் எவனா சுட முடியுதான்னு பார்ப்போம். இங்கே ஒரு கார் இருக்குது, அங்கே சுடுவோம். ஆனால் கார் கண்ணாடி மட்டும் உடையுது, ஆனால் சாம அடிக்கிறானுங்க. ஆமாண்டா, நம்ம தமிழ்நாட்டுக்காரில் ரைட் சைடு தான் இருக்கும் ஹேண்டிலு. வெளிநாட்டுக்காரில் லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். அதை மறந்துட்டு நான் சுட்டுருக்கிறேன். சரி, நம்ம அதை விடுவோம். இப்போ மேலே வந்தாச்சு. இங்கே தான் எங்கேயும் வெஹிக்கிள் இருக்குதுன்னு சொன்னான். இருங்க போய் பார்ப்போம். என்னடா அது ஸ்கூட்ரு, 4 சக்கர ஸ்கூட்ரு. இது எப்பட்றா மேலே ஏறும்? நல்லா ஏமாற்றிட்டானுங்க இதுலேயுமே.
இதில் எப்படி போய் ஜெயிக்க போகிறோன்னு தெரியலையே. சரி இருங்க போய் பார்ப்போம். மெதுவாக திருப்புவோம். இது ஏறுமான்னு தெரியல, இருங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏற மாட்டேங்குது. இதை வச்சு ஏறினா எப்படா நான் ஜெயிக்கிறது? ஓமேன் கொடுக்குற பாருங்க வண்டி, நல்லாவே இல்லை. சரி இதை நம்ம விட்டுட்டு நம்ம நடந்தே போயிடுவோம் பேசாமல். கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான், ஒரு எலும்பு தேராத ஓட்டுக்கு. சரி அதெல்லாம் விடுங்க, இப்போ நம்ம மேலே ஏறுவோம். ஃபஸ்ட்டு சின்ன மறந்துட்டோம். சரி இங்கேருந்து ஒரு ஸ்கோப் போட்டு பார்ப்போம் எவனா கிடைக்கிறானான்ட்டு. இங்கே சுட முடியுமா? அங்கே யாரா அவன் போஸ்டரில் தொங்கிட்டு இருக்கான். இருங்க அவனை சுட்டு பார்ப்போம். என்னடா சுட முடியல? சுட்டு பார்க்குறேன், சுடவே முடியல, எப்படின்னு தெரியல. சரி நம்ம விடுங்க, நம்ம மேலே ஏறி சின்ன ஃபஸ்ட்டு காப்பாற்றுவோம். என்னடா இது மரமெல்லாம் இருக்குது. இங்கேயும் ஓமேன் வந்து அவன் தலையால் இந்த மரத்தை தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். சரி இருங்க பார்ப்போம். டாஸ்க்கு தான் சொல்லியிருக்கானுங்க, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். யாரா அது? என்னடா கிராணியும் கிராண்ட்பாவும் நிற்கிற மாதிரி இருக்குது. என்னடா கிராண்ட்பா இப்படி ரத்தமாக இருக்கார்? ஓ இவரை கொன்று தான் ரத்தமாக குடிச்சிருக்காங்க போல இருக்குது. கிராணி என்ன பண்ணிகிட்ருக்க? வாடா பிராங்க்லி, நீ நல்லா இருக்கியாடா? அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படியோ டயர்டா இருப்பேன்னு தெரியும். அதனால பக்கத்துல இருக்க மாங்காய் மரத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பழத்தை என் வாய்க்குள்ள 10 வருஷமா போட்டு ஊற வச்சிருக்கேன். அதை நீ சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி ஆயிடுவ. நீ வேணா இந்த சாப்பிட்டு பாரு. கொத்த பொருள் கிராணி, நீ எப்படி 10 வருஷமாக போட்டு இது பண்ணிகிட்டு இருந்த, மென்னுட்டு இருந்த அந்த பழத்தை? இந்த பழத்தை சாப்பிடு. அது கிராணி இவ்வளோ வேகமாக என் கையில் கொடுத்துருச்சு. பார்க்குறக்கு பயமாக இருக்குது. இவனுங்க வேறு 2 பேர் பயந்துட்டுருக்கிறானுங்க, எதுக்குன்னு தெரியல. சரி நம்மளுக்கு வேறு எழுத்து கம்மியாக தான் இருக்குது. இந்த பழத்தை சாப்பிட்ட போய் மெதுவாக போவான். கிராணி நம்புகிறேன். சரி இருங்க போய் பார்ப்போம். ஊர்றோம். நம்ம இன்றைக்கி சின்ன காப்பாற்றிடலாம்டா. ஊர்றோம். டேய் என்னடா இது மயக்க வர மாதிரி இருக்குது? ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்கடா கிராணி. இது கீழே வந்தோடனே அடிக்கிறேன். கீழே தள்ளி விட்டாங்களா? டே அவ்வளோதான்டா. கிராணி அணிவே ஏமாற்றிட்டேல்ல. இரு உன்னை அடுத்த டைம் வந்தோடனே அடித்து கொள்கிறேன். சரி அதை விட நம்ம சின்சானை காப்பாற்றணும். சின்சானை காப்பாற்றினா தான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா கிட்ட விட முடியும். சரி இருங்க, இங்கே இது இது யாரா அது? இது இந்த உருவத்தை இங்கே பார்த்த மாதிரி இருக்கே, ஈவில்னு. ஐயோ வணக்கம் ஃப்ராங்க்லின். இன்னைக்கு உனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுக்கலான் இருக்கு, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச பைக்கையும் கொடுக்கலான் இருக்கு. அதுக்கு பதிலாக எனக்கு ஒன்று வேணும். அதை நீ கொடுத்துட்டே அந்த பொருளை வாங்கிட்டு போ. இந்தா இதை நீ வச்சுக்க, இது உனக்கு யூஸாக இருக்கும். இந்தா. ஈவிலன் இப்படியெல்லாம் மாறினது நான் நம்பவே முடியல. என்னது கையில் பாட்டில்? ஃப்ராங்க்லின், உன் ரத்தம் தாண்டா எனக்கு வேணும். நீ உனக்கு கடிச்சு சாப்பிட போறோம்டா. நானும் என்ன ஈவில்னால் இவ்வளோ நல்லவெல்லாம் மாறிட்டேன்னு நினச்சேன். அச்சோ நம்மளையும் சேர்த்து கீழே தள்ளி விட்டாங்க. ஸோ சார் இப்போ எப்படியோ கீழே தள்ளி விட்டேன், இப்படி மறந்துட்டோம். எனக்கு பிடிச்ச R15 பைக்கு. இந்த பைக்கை வச்சு அப்படியே சின்ன காப்பாற்றிடலாம் இன்றைக்கி மேலே போய். சரி மேலே போவோம். ஹெல்மெட்லாம் போட்டு மேலே இன்றைக்கி போய் சின்ன காப்பாற்றி ஆகணும். வேகமாக போட ஸ்மூத்தாக போகுது வண்டி. அச்சோ தூக்கி விட்டுருச்சேடா. டே எங்கெங்கடா போகுது? என்னடா பைக் இது? இங்கே பாருங்க என்னையே தள்ளி விட்டுருச்சு. ஃபஸ்ட்லேருந்து வரணும் போல இருக்குது. எப்படி நிறுத்துறேன்னே தெரியல வண்டியை. வாடா. சரி ஹெல்மெட்டை கீழே தூக்கி போடுவோம். எப்படி நிறுத்துறது, எப்படி தூக்கி வைக்கிறதுன்னு தெரியல. சரி என்ன மேலே எகிரி குதிச்சு பார்ப்போம். குதிக்க முடிய மாட்டேங்குதே. குதிச்சிட்டேன், அப்படி போயிடலான்னு நினைக்கிறேன். தடுக்கி விட்டுருச்சு. திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து தான் நினைக்கிறேன். சரி இருக்கு, அப்படியே ஏறுவோம். பைக்கில் ஏறி மேலே போகலாம். போட பாதி தூரம் வந்துட்டேன். இந்த இதில் செட் ஆகிடுச்சுன்னா நம்ம போயிடலாம். போட இங்கேருந்து பார்த்தா ஒரு
அவ்வளோதான். இங்கேருந்து பார்த்துட்டு இவ்வளோ பயமாக இருக்குது. ஒரு கீழே விழுந்தா அவ்வளோதான். இந்த பைக் ஆகாது. இப்படி ஆயிடுச்சு பைக்கு. அதனால் நம்ம பைக்கு வேணாம், அப்படியே நடந்தே போயிடுவோம் மேலே. பாதி தூரம் தான். என்னடா இது இப்படி இருக்குது? பச்சை கலர் கண்டெய்னர் வச்சு அடிக்க வச்சுருக்காங்க. இது ஒரு டாஸ்க் தான் நினைக்கிறேன். சரி இருங்க மேலே போய் பார்ப்போம். என்னடா அது ப்ளூ கலரில் என்னது எனிமியா? ப்ளூ கலரில் இனிமேல் எனிமி எழுதியிருக்கு. வேணால் நம்ம அதனால தான் ஈவன் நம்மளுக்கு கன்று கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி நம்ம சைடில் நின்றுப்போம். சரி பெட்ரோல் பம்ப் போட்டு தாக்குவோம். கன்று ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம பெட்ரோல் பம்ப் வச்சு தாக்குவோம். எல்லாரையும் கொன்னா தான் சின்சானை காப்பாற்ற முடியும். அதனால் நம்ம அப்படியே எல்லாத்தையும் கொல்லுவோம். ஏன்னா ஏற்கனவே இவங்கெல்லாம் காடுகிட்ட போய் டிக்கெட் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க தான் ஃபஸ்ட்டு போக வேண்டியது. இவங்க இருந்தாங்க நம்மளே போக விட மாட்டாங்க. அதனால் இவங்க எல்லாம் கொண்டுட்டா தான் நம்ம போய் சின்சானை காப்பாற்ற முடியும். சரி இருங்க அப்படியே போவோம். பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே வச்சுருக்கான். செத்து போய் கறியாக இருக்கிறான். சரி போவோம். இங்கே எங்கேயும் பார்த்து ஒரு மாதிரி இருக்கே. ஓ இவர் தான் காட் சின்சான் எனக்கு வேணும். குழந்தாய், நீ யாரை பார்க்க வந்திருக்கிறேன் என்று தெரியும். அவன் மேலே தான் உள்ளான், போய் பாரு. தேங்க்ஸ் காட். நான் இப்போ போய் அவனை சின்சானை பார்க்குறேன். சின்சானே வந்துடுறேன். நீ மேலே தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. வரேன்டா. இந்த ஒரு கண்டெய்னர் ஏறினா போதும்னு நினைக்கிறேன். சின்சானை பார்த்துருன்னு நினைக்கிறேன். சின்சான் இருக்கான். என்னடா இது சின்சான் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. சின்சானை பார்த்துட்டோம். சின்சானை பார்த்துட்டோம். சின்சானே வாடா. சின்சானே நான் கஷ்டப்பட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக மேலேருந்து கீழே வந்திருக்கேன்டா. சேரா ஃப்ராங்க்லினே, நம்ம எப்படி போக போறோம் கீழே? என்னடா இப்படியில பிளான் போட்டிருக்கிற ஃப்ராங்க்லினே? டே நீ கீழே தள்ளி விட்டுறாரா ஃப்ராங்க்லினே? இப்பதான் நீ என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போற, திரும்பவும் கீழே தள்ளி விட்டுறாரா? சின்சானே எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு ஒன்றா கூடாதுடா. சின்சானே என்னடா ஆச்சு உனக்கு? இங்கே தான் நிற்கிறியாடா? டே ஃப்ராங்க்லினே பயப்படாத. இன்னொரு டைம் அவனே வந்து என்னை காருக்கான அடி சொல்லு. நான் திருப்பி மேலே போகிறேன். சின்சான் இப்போ நான் உனக்கு கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன். சரி விடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.